ஸோ இப்போ இந்த கேம் ரெமோ பாய்ஸ் vs கோலம் பேட் பாய்ஸ் லவ் ஆல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு செட் கேம் 25 பாயிண்ட் எடுக்கிறவங்க வின். 13 பாயிண்ட்ல சைட் சேஞ்ச். எங்கால எப்பயுமே மொத பால சாமி கூட்டுருவாருன்ற மாதிரி மொத பாயிண்ட சாமி கூட்டாங்க கோலம் பேட் பாய்ஸ். ரெமோ 1 லவ். நல்ல ஒரு ஷாட். அதோட மொத அக்கௌண்ட்டை தொடங்கியிருக்காங்க. 1 ஆல். நல்ல ஷாட்டுங்க. பட் பால் டைரக்டா அவுட்டுக்கு போன காரணத்தினால ரெமோ பாய்ஸுக்கு ஒரு பாயிண்ட். 2-1. சதீஷ் ஃப்ரம் அக்னி ஃப்ரெண்ட்ஸ் டீம். சதீஷ் அக்னி டாஸ் போடுவாங்க. எங்கன்னா தூங்கி இருந்தாருன்னா எழுப்பி விட்டு டாஸ் போட அனுப்புங்கப்பா. அக்னி ஃப்ரெண்ட்ஸ் டீம் செகண்ட் ரவுண்டுக்கான டாஸ் நம்ம போடணும். சதீஷ் அக்னி ஒன்ஸ் அகைன் டாஸ்க்கு வந்துருங்க. இங்க பாயிண்ட் ரெமோ பாய்ஸ்க்கு 3-1. ஓ மை கடவுளே, பாயிண்ட் மறுபடியும் போயிருக்குதுங்க ரெமோ பாய்ஸ்க்கு. 4-1 3-1. ஓ மை கடவுளே. ஆளே இல்லைங்க, கால்குலேட் பண்ணி அடிச்சிட்டாரு. 2-4 கோலம் பேட் பாய்ஸ். 2-4 ஆளே இல்லைங்க. சதீஷ் அக்னி மீண்டும் ஒரு முறை கால் பண்றோம். டாஸ்க்கு வந்துருங்க. செகண்ட் ரவுண்டுக்கான டாஸ் நடக்க போகுது. சதீஷ் அக்னி மீண்டும் ஒரு முறை கால் பண்றோம். டாஸ்க்கு வந்துருங்க. செகண்ட் ரவுண்டுக்கான டாஸ் நடக்க போகுது. ஃபைவ் 2ல கேம் சூப்பரா பரபரப்பா போயிட்டு இருக்கு. கோலம் பேட் பாய்ஸ் டஃப் குத்து ஆடிட்டு இருக்காங்க. அதே டஃபோட 3வது பாயிண்ட் எடுத்துருக்காங்கப்பா. சரியான ஒரு ஷாட் அந்த தம்பி கிட்ட இருந்து. கோலம் பேட் பாய்ஸ் 3-5. (6-3) ரெமோ பாய்ஸ் 6-3. கையில பட்டிருக்க வெளில போய் மறுபடியும் பாயிண்ட் யாருக்கு அப்படின்னா நம்மளோட கோலம் பேட் பாய்ஸ்க்கு. இந்த தம்பி நல்லா விளையாடுற தம்பி. உன் பேர் என்னப்பா? கையில பட்டிருக்க வெளில போய் மறுபடியும் பாயிண்ட் யாருக்கு? சூப்பரா விளையாடுறாப்ல. பால் வெளில போயிருக்கு. டஃப் கொடுத்து மேல ஏறி வந்துட்டே இருக்காங்க கோலம் பேட் பாய்ஸ். 5-6 கொண்டாங்க. எடுத்துட்டாங்கப்பா. உள்ள தள்ளிடுவாங்களா? தள்ளிட்டாங்க. நல்ல டேக். பட் திஸ் டைம் இன்டெலிஜென்ட்டா ரெமோ பாய்ஸ் உள்ள தள்ளிடுவாங்களா? தள்ளிட்டாங்க. லீட தக்க வச்சிருக்காங்க 7-5. பட் திஸ் பாயிண்ட் கோஸ் டு ரெமோ பாய்ஸ். 8-5. பால் நேரா தத்துட்டாங்க. உள்ள தட்டி மறுபடியும் மேல போகுது. அடுத்த பிளாக்குக்கு போயிடுச்சு. ராலி பண்றாங்க. விட்டு கொடுக்கல ரெண்டு டீமும். எந்த டீமுக்கு இந்த பாயிண்ட் வரப்போகுது அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கணும். வந்தது கோலம் பேட் பாய்ஸ்க்கு 6வது புள்ளி. 6-8. அக்னி பிரதர்ஸ் கேப்டன் டாஸ்க் வாங்க. அக்னி சதீஷ் அவர்கள் டாஸ்க் வாங்க. யுனைடெட் OMR டீம்ல இருந்து டாஸ்க் வாங்க.
யுனைடெட் OMR டீம் கேப்டன் டாஸ்க் வாங்க. டீம்ல இருந்து டாஸ்க் வாங்க. மறுபடியும் ஒரு பாயிண்ட் OMR டீம் கோலம் பேட் பாய்ஸ்க்கு 7-9. பால் நேரா லெக் சைடில், ஐ மீன் சாரி, நேற்று கிரிக்கெட் விளாண்டுருந்தேன், அந்த பழக்கத்தில் வந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் 8-9 இருக்கு. இப்போ நம்ம கோலம் பேட் பாய்ஸ் நல்ல ஒரு ஃபைட் பேக் அவங்கள்ட்ட இருந்து இழுத்து பிடிச்சி கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கேமை. டேபிள் பட்ட காரணத்தினால பாயிண்ட் நம்மளோட கோலம் பேட் பாய்ஸுக்கு, சாரி ரெமோக்கு 10-8. உள்ள தள்ளிட்டாங்கப்பா. மறுபடியும் பாயிண்ட் எடுத்துருக்காங்க நம்மளோட ரெமோ காய்ஸ். லீட் எடுத்து போயிட்டு இருக்காங்க 11-8. உள்ள பால் அவுட். அட் த சேம் டைம் டைம் அவுட்டும் எடுத்திருக்காங்க கோலம் பேட் பாய்ஸ். ஸ்கோர் 12-8. டைம் அவுட் முடிந்து விட்டது. ரெமோ காய்ஸ் கிட்ட இருந்து வந்த சர்வீஸ் பாயிண்டா கன்வெர்ட் ஆகுமா ரெமோக்கு, இல்ல பேட் பாய்ஸ் பாயிண்ட தட்டிட்டு போவாங்களா? ஆஹா, இங்க வந்து பாத்தீங்கன்னா 9 புள்ளிகள் வந்திருக்கு நம்ம கோலம் பேட் பாய்ஸுக்கு. ஆஹா, பால் அவுட் and the points goes to Remo team. 13 புள்ளிகள் பெற்றிருக்கிறதுனால சைட் சேஞ்ச் பண்ணப்படும். 13-9. பால் அவே, அதனால பாயிண்ட் கோலம் பேட் பாய்ஸுக்கு 10-13. பதினாலு பாயிண்ட்டுக்கு மேல போறாங்க ரெமோ காய்ஸ். பால் சூப்பரா அடிச்சாருங்க, பட் ஆனா அவே போயிருக்கிறதுனால பாயிண்ட் ரெமோ காய்ஸுக்கு 15 புள்ளிகள். 15-10. பாலை பின்னாடி தூக்கி விடலான்னு பார்த்தாரு, ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. 15-11, சாரி 11-15. நல்ல டிஃபென்ஸுங்க, எக்ஸ்ட்ராடினரி டிஃபென்ஸ் ஃப்ரம் கோலம் பேட் பாய்ஸ். அண்ட் அதோட பாயிண்ட் எடுத்துருக்காங்க. 12-15 டஃப் ஃபைட் கொடுத்து மறுபடியும் கம்பேக் பண்ணிட்டு இருக்காங்க கோலம் பேட் பாய்ஸ். அடுத்து செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போது. டீம்ஸ் எல்லாமே ரெடியா இருங்க. ஜேஎம்சி திருவனந்தை ரெடியா இருந்துக்கோங்க. ஜேஎம்சி திருவனந்தை ரெடியா இருந்துக்கோங்க. செகண்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. திருவனந்தை ரெடியா இருந்துக்கோங்க. ஸ்கோர் ரெமோ காய்ஸ் 16-12, 16-12.
Side serve. Point goes to Kolam Bad Boys. 13-16. பெரிய லீட் இல்ல, 3 பாயிண்ட் தான் லீட்ல இருக்காங்க ரெமோ கைஸ். நல்ல சர்வ். ஆஹா, பியூட்டிஃபுல் பாயிண்ட் ஃப்ரம் ரெமோ பாய்ஸ். 17 புள்ளிகள். எக்ஸ்ட்ராடினரி ஷாட்டுங்க, ஆனால் அதையும் நல்லா டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. கையில் பட்டு மேலே போயிருக்கு. ஆப்போனன்ட் பாக்ஸுக்கு போயிடுமா? போயிருக்குங்க. பாயிண்ட் இங்கே கோலம் பேட் பாய்ஸ் அணியினருக்கு. 14-17. ஆஹா, எக்ஸ்ட்ராடினரியா போயிட்டு இருக்குங்க. நல்ல ஒரு அடிங்க, சூப்பரா அடிச்சிருக்கு அந்த கோலம் பேட் பாய்ஸ் அணியினருக்கு. அந்த பாயிண்டும் கிடைச்சிருக்கு. 15-17. நல்ல ஒரு அடிங்க, சூப்பரா அடிச்சிருக்கு அந்த கோலம். 15-17. நல்ல டிஃபென்ஸ். பால் நெட்லயே அடிச்சிருக்கு. மீண்டும் ஒரு புள்ளி. க்ளோஸா வந்துட்டு இருக்கு இந்த மேட்ச். எங்கேயோ போற மாதிரி இருக்கு, ஆனா இழுத்து பிடிக்கிறாங்க நம்மளோட கோலம் பேட் பாய்ஸ். 16-17. டைம் அவுட் கேட்டிருக்காங்க. டைம் அவுட் நிறைவடைந்து விட்டது. 16 கோலம் பேட் பாய்ஸ், 17 ரெமோ கைஸ். சம ஈக்குவலான மேட்ச். ஓ, டைரக்டா பால் உள்ளதான் பட்டிருக்கு, அதனால பாயிண்ட் இங்க நம்ம ரெமோ கைஸுக்கு வந்திருக்குங்க. 18-16. நல்லா தடுத்திருக்காங்க. நல்ல டிஃபென்ஸுங்க, எக்ஸ்ட்ராடினரி டிஃபென்ஸ். அவட பாயிண்ட் எடுத்திருக்காங்க. 19-16 ரெமோ கைஸ். 19 ஒன்ஸ் அகைன் லீட தூக்கி இருக்காங்க. ஆஹா, மறுபடியும் ஒரு நல்ல அட்டாக் ஃப்ரம் ரித்திக். 17 புள்ளிகள். 17-19. ஆஹா, ரித்திக் அடிச்ச பால் பாயிண்ட் போனது ரெமோ கைஸுக்கு. 20-17. பியூட்டிஃபுல் ஷாட். கேமராமேன் தப்பிச்சிட்டாரு கையை வச்சு. கேமராமேன் பால் பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு காசு தெரியுமா? கேமரா தப்பிச்சதா? பியூட்டிஃபுல் ஷாட். கேமராமேன் தப்பிச்சிட்டாரு. 18-20ங்க. ஐயோ, அச்சிருந்தா இவங்களுக்கு பாயிண்ட் கிடைச்சிருக்குமே. ஆனா ரெமோ காய்ஸ் பாயிண்ட் தூக்கிட்டாங்க. 21-18. கமான். ஐயோ, பேட் பாய்ஸ், உங்களால முடியும். சூப்பர் பா, செம்ம பா. எக்ஸ்ட்ராடினரி ஷாட். 19 பேட் பாய்ஸ். 19-21. ஸ்டில் டைட்டா தான் போயிட்டு இருக்கு இந்த மேட்ச்.
22 புள்ளிகள் ரெமோ கைஸ். இருபத்தி 19. ஆஹா, பியூட்டிஃபுல் அட்டாக். ஆள் இல்லாத இடத்துல அடிச்சாலும் அழகா குனிஞ்சு எடுத்திருக்கிறார் அந்த பிளேயர். ஸ்மாஷுக்கான ஒரு வாய்ப்பு. பால் ஆனால் உள்ளே விழுந்ததுனால ரெமோ பாய்ஸுக்கு இன்னொரு ஒரு பாயிண்ட். 23. ஸ்மாஷுக்கான ஒரு வாய்ப்பு. செகண்ட் ரவுண்டில் இருக்கிறது வெறும் 8 மேட்ச் தான். ஸோ அதனால் வெயிட் பண்ணி ஆடிட்டு போங்க. பால் அவுட். அதனால பாயிண்ட் இங்க கோலம் பேட் பாய்ஸ்க்கு. 20-23. பாயிண்ட் கோஸ் டு ரெமோ காய்ஸ். 24-20 மேட்ச் பாயிண்ட்டுங்க. கேம் பாயிண்ட்டு. ஒரு பாயிண்ட் எடுத்தா வின்னு. ஸோ அத்துடன் அந்த ஒரு பாயிண்டுடன் கேமை ரெமோ காய்ஸ் சூப்பராக வின் பண்ணுறாங்க.